என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 5ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு 10 வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மல்கியா 3வது அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. 10 நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசிர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ. மல்கியா 3:10. மல்கியா தீர்க்கதரிசி வினா விடைமுறையில் செய்திகளை சொல்லிச் செல்கிறார். இந்த பகுதியில் முக்கியமானதொரு வினாவையும் அதற்கான விடையையும் பார்க்கிறோம். 1. தேவனை எதிலே வஞ்சித்தோம் என்பது மனிதர் கேட்கும் கேள்வி. காரணம், தேவன் நாம் அவரை வஞ்சித்தோம் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் மனிதர்கள் தேவனை வஞ்சிக்கிறார்கள். தசமபாகம் என்ற 10 நியாய பிரமாணத்திற்கும் முன்னதாக ஆபிரகாம் காலம் முதல் கொடுக்கப்படுகிறது. மல்கியா தீர்க்கதரிசி தசமபாகம் கொடுத்தால் கொடுப்பவர்களை இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் என்றதோர் உறுதியை அளித்ததாலோ என்னவோ இன்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மற்ற காரியங்களில் எப்படி இருந்தாலும் தசம பாகத்தை முதலாவது எடுத்து வைப்பதிலும் காணிக்கை கொடுப்பதிலும் மும்முரமாகவே இருக்கிறார்கள். அன்றைய இஸ்ரவேலின் வாழ்க்கை முறையை விட நம் வாழ்க்கை முறை அதிகமாகவே மாறிவிட்டதால் தசமபாகம் முழுவதையும் சபைக்கே கொடுத்து விட வேண்டுமா? தனியார் செய்யும் ஊழியங்களை எப்படி ஆதரிப்பது? ஏழை மக்களுக்கு கொடுப்பது கர்த்தருக்கு கொடுப்பதாகுமா போன்ற கேள்விகள் நமக்குள் முளைவிடுகின்றன. நம் பொருளாதார நிலை, ஊழிய தேவைகள், நம் உற்சாகம் இவற்றை வைத்து அவரவர் 10 1 2 3 அல்லது வசதிக்கேற்பவா என்பதை தீர்மானித்து கொள்ள வேண்டும். கடவுளின் ஏவுதலுக்கு முற்றிலுமாய் விட்டு கொடுக்க வேண்டும். இது சட்டம் போட்டு கீழ்ப்படிய வேண்டிய காரியமல்ல. எப்படியானாலும் 10 குறைதல் கூடாது. அடுத்து நாம் கொடுக்கும் பணம் சரியான வகையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தலைமை பொறுப்பில் உள்ள பல ஊழியர்கள் எளிய வாழ்வில் ஆர்வமில்லாமல் சொத்து சேர்ப்பதில் கவனமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மையா என்பதை கண்டறிவது நமது பொறுப்பு. அன்று இஸ்ரவேலர் ஓய்வு ஆண்டு, ஜூபிலி ஆண்டு இவற்றில் விளைவது, அறுவடையில் சிந்துவது போன்றவற்றை ஏழைகளுக்கென ஒதுக்கி வைத்தனர். அதுபோன்று இன்று நம் வாழ்க்கை முறைக்கேற்ப ஏழைகளுக்கு உதவும் வகையில் நல்ல விதிகளை நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு கொடுப்போம். இம்மையிலோ மறுமையிலோ ஆண்டவர் பலன் தருவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கும் கொடுப்போம். இம்மையிலோ மறுமையிலோ ஆண்டவர் பலன் தருவார். 10 கொடு நல்லதம்மா, வானத்தின் பலகணி திறக்கும் அம்மா, மழையாய் பொழியும் ஆசீர்வாதம் வாக்கு பண்ணி விட்டார் நம் தேவன். 10 கொடு நல்லதம்மா, வானத்தின் பலகணி திறக்கும் அம்மா, மழையாய் பொழியும் ஆசீர்வாதம் வாக்கு பண்ணி விட்டார் நம் தேவன். மழையாய் பொழியும் ஆசீர்வாதம்
வாக்கு பண்ணி விட்டார் நம் தேவன். ஜெபம். தேவனே, விதிகளின்படியும் என் உள்ளம் திருப்தியாகும்படியும் கொடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தாரும். ஆமேன்.